ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்பெஷல் அவியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த அவியல் ரெசிபி காரம் கம்மியா மைல்டு ஃப்ளேவரோட அடக்கோட சாதம் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவியல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 7 வகையான காய்கறிகளை எடுத்து இந்த மாதிரி நீட்ட வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அவியல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கறி எல்லாம் தண்ணீரை சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வேக வச்சுக்க போறோம். இந்த ரெசிபிக்கு எண்ணெயில தாளிச்சு விடணுங்கிற அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு சேனக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், புடலங்காய், பூசணிக்காய், வாழைக்காய் இந்த 7 வகையான காய்கறிகள் சேர்த்திருக்கேன். காய்கறிகள் உங்க விருப்பத்துக்கு எப்ப சேர்த்துக்கலாம். பூசணிக்காய், வாழைக்காய் தவிர மீதி எல்லா காய்கறிகளையும் இந்த மாதிரி தண்ணியில சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. காய்கறிகள் பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பூசணிக்காயும் வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய், வாழைக்காய் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது, கொஞ்ச நேரத்திலே சீக்கிரமா வெந்துடும். அதனால மீதி இருக்கிற காய்கறி எல்லாமே பாதி வெந்ததுக்கு அப்புறமா இந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சா எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்துடும். இப்போ காய்கறிகள் வேகிற இந்த கேப்ல நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 1 கப் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்துட்டு 2 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரக்கொரப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. அவியலுக்கு தேங்காய் பேஸ்ட் கொரக்கொரப்பா தான் இருக்கணும், ரொம்ப நைஸா இருக்க கூடாது. பாருங்க, நம்ம வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி இந்த அளவு பக்குவத்துல அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட், அது இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். அவியல் ஒரு ட்ரையான ரெசிபி அப்படிங்கறனால இதில் தண்ணி எதுவும் சேர்த்து கிரேவி மாதிரி பக்குவத்துக்கு இதை கொண்டு வந்துடாதீங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த தேங்காய் குக் ஆகிற அளவுக்கு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இதை கிளறி விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை அணைச்சிருங்க. பாதி அளவு ஆறுனதுக்கு அப்புறமா நாம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அவியலுக்கு புளிக்காத ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துக்கோங்க. புளிச்சுது அப்படின்னா அவியலோட டேஸ்ட் அப்படியே மாறிடும். இப்போ தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் இதை கிளறிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கிளறினீங்க அப்படின்னா காய்கறி எல்லாமே உடஞ்சிரும். அதனால ஒரு டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, போதும். இப்போ கடைசியாக அவியலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவியலுக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்து பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தாளிப்பா அப்படியே அவியல்ல சேர்த்துருங்க. அவ்வளவுதான், நம்மளோட அவியல் இப்போ ரொம்ப சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. அடை தோசை கூட இந்த அவியல் ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு மேட்சா இருக்கும். அடை தோசை எப்படி செய்யறதுங்கிற வீடியோ இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவை நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதை தவிர புளிக்குழம்பு, காரக்குழம்பு கூட எல்லாம் சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.